வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா, எனக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மாற்றம் ஏற்படுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்புறம் குழந்தை பேறு கிடைக்குமா? மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா? அடுத்த லெவலுக்கு போவோமா? அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். ஆறாவதாக கன்னிராசி. தொட்டதெல்லாம் துலங்க காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்க போகுது. அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரும். இது வரைக்கும் குரு 10ல் இருந்திருப்பார். அதனால் பல பேருக்கு வேலை பறி போயிருந்திருக்கும். தொழிலில் பல விதமான நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் கண்டக சனி வேற கூட இருந்ததுனால உங்கள் வாழ்க்கையே பெரிய போராட்டமாகவே இருந்திருக்கும். ஆனால் இப்போது 11ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். அதனால் என்ன ஆக போகுது? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்ற பாட்டு உங்களுக்கு தாங்க ஆப்டாக இருக்கும். ஆமாங்க, பெரிய முன்னேற்றம் காணப்படுவீர்கள். அதே போல் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரமாகவே இருக்க போகின்றது. தொழில் மற்றும் வேலை. தொழில் அமோகமாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான டைம் தான் இது. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ஆரம்பிச்சுக்கோங்க, செமையாக வரும். அப்புறம் எந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆர்கிடெக்சர், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதிலெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அப்புறம் வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை சேரும். அதே போல் இன்க்ரிமெண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். யாராவது தொழில் மாற்றம் செய்யணும், இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை, அப்புறம் இருக்கிற தொழிலேருந்து வேறு தொழிலில் மாற்றம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்து பொருளாதாரம். லாபஸ்தானத்தில் குரு வரதுனால பண வரவு செமையாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, உங்களை சுற்றி சுற்றி லாபம் வந்து கொண்டே இருக்க போகுது. ஒன்று மட்டும் பண்ணுங்க, செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பண வரவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது அசெட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்து பொருளாதாரம் கிராஜுவலாக உயரப்போகுது. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. பழைய கடன்கள் கண்டிப்பாக வசூலாகும் நேரம் இது. அடுத்து திருமணம். இது வரைக்கும் பல பேருக்கு திருமணம் ஏதோ ஒரு காரியங்களால் நின்று கொண்டே இருந்திருக்கும், தடைப்பட்டு கொண்டே இருந்திருக்கும். என்னடா நம்ம திருமணம் நடக்கவே மாட்டேங்குதே, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. பேரண்ட்ஸும் என்னடா நம்ம பையன் பொண்ணுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலையிலே இருந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த 11இல் குரு வருவதால் திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அகலும். விரைவில் திருமணம் நடக்கும். அதே போல் குழந்தைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போது குழந்தை பாக்கியம் கிட்டும். அடுத்து ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த கருத்து மோதல்கள் படிப்படியாக குறையும்.
கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தில் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அடுத்து வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நேரம் இது. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அகலக்கால வைக்காதீங்க. அடுத்து உங்கள் அம்மாவோட உடல் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது புதிய அஃபேர்ஸ், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இதை தான் குறிக்குது. ஸோ பெண்ணாக இருந்தால் மற்ற ஆணிடத்தும், அதே போல் ஆணாக இருந்தால் மற்ற பெண்ணிடத்தும் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருங்க. மீறி பழகினால் வீட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. இந்த டைமில் தான் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை தப்பு சொல்லலைங்க, கிரகநிலைகள் அப்படி இருக்குது. அடுத்து உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள் பலவும் நடக்கும். அடுத்து ஹெல்த் எப்படி இருக்கும்னா, கால், நரம்பு, முட்டி இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதில் தான் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அப்புறம் உங்கள் மூத்த அண்ணன் அல்லது அக்கா அவங்க ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த 1 வருடம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ், கோர்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அதே போல் நீட் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிறவங்க எல்லாம் சூப்பரான மார்க் எடுப்பீங்க. அப்புறம் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டீச்சர்ஸை மதிச்சு நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். அடுத்து வீடு வாகனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடை ரெனோவேட் பண்ணுவீங்க. வண்டி வாங்குறதுக்கான டைம் இது. நிலம் தொடர்பாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்ந்துவிடும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். விசாவில் எந்த தடையும் இருக்காது. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் 11ஆம் இடத்துல குரு லாபஸ்தானத்தை குறிக்குது. பணத்தை கொடுக்கறது யாரு, பொருளாதாரத்தை கொடுக்கறது யாருங்க, எந்த தெய்வம்? ஸ்ரீனிவாச பெருமாள் தாங்க. திருப்பதி போங்க, போய் அவரை நல்லபடியாக பார்த்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு. நட்சத்திர வாரியான பலன்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை. வேலை மற்றும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். அடுத்து அஸ்தம். பணவரவு தாராளமாகவே இருக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க. அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதங்கள். சகோதர வகையில் நன்மை உண்டு. உங்களுடைய அண்ணன்மார்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையவிருக்கின்றது. கன்னிராசி நேயர்களே, மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாகவே அமைய போகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய ராசியும் நட்சத்திரத்தையும் பதிவிடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.